السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدع وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த தீனை கொடுத்து முஸ்லீம்களை தெரிவு செய்து கண்ணியப்படுத்தி சுவர்க்கத்துக்குரிய வாசல் எது என்பதை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் காண்பித்தார். எங்களுடைய மூதாதையர்களை பொறுத்தளவில் அவர்கள் குர்ஆனோடும் ஹதீஸோடும் தேடி படித்து அந்த பாதையிலே போனார்கள். பொதுவாக மனிதர்களை பொறுத்தளவிலே பிழை செய்யாத, தப்பு செய்யாத, தவறு செய்யாத எந்த மனிதனும் இந்த பூமியில் இல்லை. ஆதமுடைய மகன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் எல்லோரும் பிழை செய்வார்கள். மனிதர்கள் எல்லோரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, குல்லு பனி என்றார்கள். குல்லு பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் என்று வருவார்களே அவர்கள் எல்லோரும் பிழை செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிழை செய்வார்கள், தப்பு செய்வார்கள், பாவம் செய்வார்கள். அவர்களுக்கு அது பாவம் என்று உணர்த்தப்படுகிற நேரத்தில் அவர்கள் திருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் திரும்பி விடுவார்கள். இதுதான் முஸ்லீம்களுக்குரிய பண்பு. இத்தனை ஆண்டு காலமாக முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால், எது ஹராம் எது ஹலால் அதில் மிகவும் தீவிரமாக நிற்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதை நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதை மட்டுமே உண்ண வேண்டும் என்பதிலே மிகவும் அக்கறையோடு இதுக்கு முந்தைய சமுதாயம் இருந்தது. அவர்களுக்கு போதிய அளவிலான மார்க்க அறிவு இல்லாவிட்டாலும் ஹராமாக எங்கள் வீட்டில் எதுவும் கொண்டு வராதீர்கள் என்று பெண்கள் சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், அண்மையில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையை படிக்கிற நேரம் மிரிசி என்ற பகுதியில் ஒரு ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பார்ட்டி நடத்துகிறாங்க, கொக்கேன் பார்ட்டி. அதில் இலங்கையில் ஃபேமஸான ஒரு நடிகை அவளும் கலந்து கொள்கிறார்கள். இப்போவெல்லாம் அந்த கொக்கேன் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போகுது. இந்த போதைப் பொருட்களை ஹெரோயின் மாதிரி கொக்கைன் என்பது ரொம்ப பெரியவர்கள் அவர்கள் இந்த கொக்கைனை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு தகவல் கிடைச்சி அதை முற்றுகையிட்ட உடனே அந்த பட்டியல் போட்டிருந்தாங்க. இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான அந்த நடிகை யார், அதுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் யார் என்று போகிற நேரம் அந்த சபையிலும் ஒரு முஸ்லீமுடைய பேர் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டுக்கு கொக்கைனை அறிமுகப்படுத்தினவர் யார் என்று சொன்னால், அதிலும் புதுக்கடையை சேர்ந்த ஒரு முஸ்லீமுடைய பேரை இரிதா லங்காதீப்பில் போட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இரிதா லங்காதீப் அல்லது ஏதோ ஒன்றில். என்னென்று கேட்டால், இந்த மகா பெரும் அநியாயத்தை ஒரு மனுஷனை சுட்டு கொல்லலாம், சுட்டு கொண்டவர்கள் ஒரு கலவரத்தில் சாகிறவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி பாருங்க. போதைப் பொருளால் செத்தவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி பாருங்க. சிகரெட்டால் செத்தவர்கள், இந்த கஞ்சாவால் பாதிக்கப்பட்டவர்கள்,
ஹெரோயினால் குடும்பத்தை இழந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சேர்த்து ஒரே அடியாக எல்லாரையும் சாகடிக்கக்கூடிய மிக மோசமானவர்கள். பட்டி இந்த நாட்டில் இந்த அநியாயத்தை ஏற்படுத்தியவர்களை யாரும் மேல் மட்டத்தில் நிற்கிறான்னு கேட்டா, முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம், இவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். இது ஒரு செயின் மாதிரி போகும், மேல 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 போய் பார்த்துக்கிற நேரம் அந்த மேல் மட்டத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் என்றால் யார்? எங்க குழந்தைகளுக்கு இஸ்லாம் என்றால் என்னென்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இந்த துனியாவை எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோம். ஏதோ நாம் விட்ட பிழைத்தான் இதுக்கெல்லாம் காரணம். முஸ்லீம்களை பொறுத்தளவில் துனியாவை அனுபவிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. இது தற்காலிகமான வாழ்க்கை. நாம் போக வந்தவர்கள், தங்க வந்தவர்கள். உமர் பின் கத்தாபுடைய அந்த செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு கண் கலங்குது. ரசூலுல்லாஹ் படுக்கையில் எழும்புறாங்க. ஈச்சமலை கையால் செய்யப்பட்ட கட்டில். ரசூலுல்லாஹ்வுடைய மேனி வெண்மையாக சிவப்பு நிறமாக நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் அச்சு பட்டிருக்கிறது. உமர் பின் கத்தாபுடைய கண் கலங்குது. ஏனென்றால் அவர்கள் கிஸ்ரா கைசர்களை பார்த்திருக்கிறாங்க, ரோம சாம்ராஜ்யத்துடைய மன்னர்களை எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிற நேரம் பெருமானார் தூங்குற கட்டில பார்த்த உடனே கண் கலங்கி போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு பஞ்சனிமத்தை தச்சு தரட்டுமா? பெருமானார் என்ன சொன்னார்? உமர் போனால் போகட்டும், தச்சு தாங்கன்னு சொல்லவில்லை. உமர் நான் வாழ வரவில்லை, உமர் நான் போக வந்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வாழ வந்த பூமி அல்ல. பெரியவர்களே, அல்லாஹ் வல்லாஹி கேட்பான், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த துனியாவை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று கேட்பான். ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயம் மிக மோசமான ஒரு நிலைமைகளே. இந்த துனியா தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எங்க பார்த்தாலும் கேவலமான செயற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்க குழந்தைகளுக்கு இந்த துனியாவை எந்த கண் கொண்டு பார்க்க சொன்னீர்களோ அந்த கண் கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக நாம் பாதைகளை போறோம். ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர், ஒரு இந்து புள்ள, ஒரு புத்த மத புள்ள, அவங்கள்ட்ட கேட்போம், ஒரு சாதாரண பெரிய வீடை பார்க்கிறோம், என்னப்பா இந்த வீடை பற்றி நினைக்கிறீங்கன்னு கேட்டா சாதாரணமாக எல்லோரும் ஒன்றை சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கிடைச்சவர், இந்த பாருங்க மாளிகை 4 வாகனம் நிப்பாட்டிருக்கிறாரு, சக்சஸான வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைண்டா. ஆனால் ஒருத்தர் படுக்கிறான்னு வைங்க, பள்ளிவாசல் முன்னாடி வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை, பள்ளிவாசல் முன்னாடி படுக்கிறார், தூங்குறார். இவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? தோத்து போயிட்டார், வாழ தெரியல, அனுபவிக்க தெரியல, படிக்கலையே, ஒண்ணுமே தெரியாதவராச்சே, திட்டுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலில் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தில். எது தெரியுமா? வல்லாஹி இஸ்லாமிய மார்க்கம் அந்த கண் கொண்டு பார்க்க சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ மதத்தினர் சொல்லுவார்கள், ஏன்டா அவங்களுக்கு ஒரு மாளிகை கிடைச்சா அவங்க சொல்லுவார்கள் மத ரீதியாக என்ன சொல்லுவாங்க? இறைவன் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார். இஸ்லாம் எங்கேயும் அதை சொல்லவில்லை. ஒரு பெரிய மாளிகை கிடைச்சா இறைவன் கண்ணியப்படுத்தினா ஃபிரௌனை தான் கண்ணியப்படுத்திருக்கேன். இஸ்லாம் அதை சொல்லல. மாளிகை விட்டு இறங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கையில எதுவும் இல்லை. அவர் சிறப்பானவரா, ஃபிரௌன் சிறப்பானவனா? பெரிய மாளிகை கொடுத்தது யார்? வ ஜன்னத் வ உயூன் வ மகாமின் கரீம், நீரூற்றுகள், தோட்டங்கள், பெரிய பேலஸ்கள் அல்லாஹ் கொடுத்திருக்க. வ குனூஸ், பொதியல்களை கொடுத்தோம் அண்ணா ஃபிரௌனுக்கு. இதுதான் கண்ணியமா? வாழ்க்கையில வெற்றியா? ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள்? எதை சொன்னீர்கள்? சஜிதாவில் இருக்கிறான் ஒரு பரம ஏழை, அவனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் அடைய முடியல, ஒண்ணுமே தெரியல, பள்ளிவாசல் முன்னாடி தூங்குறான், வீடும் இல்லை, அவன் தோத்தவன் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் பிரச்சனை எங்க சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் பிரச்சனை, எல்லோரும் இந்த துனியாவை ஒரு மாதிரி பார்ப்பார்கள், முஸ்லிம்கள் வேற மாதிரி பார்ப்பார்கள். அதுதான் இஸ்லாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் முன்னாடி அஹ்லு சுஃபா 70 பேர்கள், முற்றவெளியில் இடம் இல்லை, அதாவது பள்ளிவாசல் முற்றவெளியில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு முகடி இல்லை, வாழுவதற்கு வீடு இல்லை. உங்க குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்க போறீங்களா? தேவையா அந்த நிலைமை? பார்த்தீங்களா இந்த நிலைமைய? தோத்தவர். இதான் எங்க நிலப்பாடு. மற்றவர்களுடைய நிலப்பாடு இதுவாக இருக்கலாம். நாங்கள் சொல்லுவோம் சிறப்பானவர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையில பணத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ
அவருடைய கௌரவத்தை வைத்தோ, அவருடைய பட்ட படிப்பை வைத்தோ. என் மகன் அல்லது உங்க பிள்ளை பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்தால் கையை கொடுத்து சந்தோஷப்படுவோம், வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் யார் வெற்றி பெற்றார்கள் என்று. இது இந்த துனியாவில் ஆங்காங்கே நடக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் எடுப்பான், அல்லாஹ் சிறப்பிப்பான். இதுவெல்லாம் அவர் வெற்றி பெற்றார் என்பதற்கு அடையாளம் இல்லை. என்ன நடந்தது? சின்ன பிள்ளைகள் பெற நேரமே உம்மா பாப்பா என்ன சொல்லி கொடுத்தார்? அதை மாதிரி வீடு கட்டணும், அவரை மாதிரி படிக்கணும், அவரை மாதிரி பண்ணணும், வறுமையில் வாழ்ந்தாலும் இறைவனுக்கு நெருங்கணும் என்று எத்தனை பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். ஏன் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இந்த அவல நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு மோசமான போதைப் பொருள் 1000 வீடுகளில் சாகடித்து விட்டு அவர் வீட்டில் டைல்ஸ் கட்டணுமா? அவர் வீடு மாடி மாடியாக வரணுமா? இது எந்த உம்மத்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இந்த கேவலம் நடக்கிறது என்றால் நீங்கள் சின்ன வயதிலிருந்து என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இந்த உலகம் பணமும் பட்டமும் பொருளாதாரமும் பதவிகளும் உனக்கு கௌரவத்தை தராது. உன் ரப்பு நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய கல்வை அவன் நேசித்தால், உன்னை நேசித்தால் அவன் ஒரு வெளிச்சத்தை தருவான் உன்னுடைய கல்புக்கு. அதுதான் நஜ வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் தான் ஒளி என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் சூரியனை மட்டும் படைக்கலன்னு வைங்க, ஒண்ணுலே அர்த்தம் இல்லாம போயிரும். எங்களை படைச்சதுக்கு இந்த கண்ணால வெளிச்சம் இல்லாட்டி பார்க்க இயலாது, ஒண்ணுமே பண்ண இயலாது. அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் வெளிச்சம் என்று சொல்கிறான். திருக்குர்ஆனை வெளிச்சம் என்கிறான். இந்த கல்புக்கு அல்லாஹ் அனுப்புவது வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிடைத்தால் யஹ்தில்லாஹு லிநூரிஹி மய்யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன்னுடைய வெளிச்சத்தின் பால் வழிகாட்டுகிறான், தன்னை நோக்கி வழிகாட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி காட்டுறான்? சூரியன் வந்துச்சுன்னு வைங்க, வந்த உடனே தான் உலகத்தில் மனுஷன் டெவலப் ஆகிறான். இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. சூரியன் வரலன்னு வைங்க, இந்த படைப்பு அர்த்தமட்டு போயிடும், ஒண்ணுமே செய்யலாது. எழும்பி பார்த்த யாருன்னு தெரியாது. ஒட்டுமொத்த உலகம் இருளில் நிற்கும். மனைவியும் தெரியாது, பிள்ளையும் பெற்றிருக்க மாட்டான், ஆணும் தெரியாது, பெண்ணும் தெரியாது, மிருகம் தெரியாது. சாப்பிட்றதுக்கு சூரியன் வேணும். அப்பதான் விதையை போட்டா மரமா வெளியே வரும், அந்த மரத்துல இருந்து வரும். அல்லாஹ் சொல்ற அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் ஒளி. அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஒளியை முஃமினுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பள்ளிவாசல் முற்ற வழியில் படுக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிறேன், பொதுவாக படித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? வாழ தெரியாதவர், அரண்மனையில் பேலஸில் இருந்தவர், தேவையா பேலஸை விட்டு போறதுக்கு வாழ தெரியாதவர். ஃபிரௌனை பார்த்து என்ன சொல்லுவார் உலகம்? சூப்பர் கிங். எப்படி சொத்து தெரியுமா? நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதான் எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாடம். இல்லை, ஃபிரௌன் தோத்துட்டான், மூசா நபி வெற்றி பெற்றார். இந்த துனியாவோடு நாங்கள் வைக்கிற உறவு என்ன என்பதை சொல்லிக் கொடுத்திருந்தால் முஸ்லிம் சமுதாயத்திலே ஆங்காங்கே கடைகளில் தைரியமாக சிகரெட் விற்க மாட்டார்கள். 6 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு மனிதனை சாகடிக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த துரோகத்தில் முஸ்லிம்கள் ஈடுபட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அன்னளவா 25 கோடி டொபேக்கோ கம்பெனி ஒரு நாளைக்கு சேல்ஸ் 250 மில்லியன் ரூபீஸ். ஒரு நாளைக்கு 250 மில்லியன்கள், 25 கோடி பத்து வைக்கிறார்கள் இந்த நாட்டில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இந்த அநியாயத்தில் யாரெல்லாம் முஸ்லிம் ஊர்களில் சிகரெட் விற்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பார்கள் எங்க ஊர்ல வராது. எங்க ஊரண்டாலே பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கும். பக்கத்து ஊருக்கு போகணும் குடிக்கிறவனா இருந்தாலும், முஸ்லிம் ஊர்ல வராது. அந்த அளவுக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் புழக்க ஆரம்பிச்சு உலக வாழ்க்கை தான் வாழ்க்கையை நினைத்தார்கள். தைரியமாக ஆங்காங்கே கடைகளில் விற்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு கண்ணாடியை போட்டு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தால், கௌரவத்தை கொடுத்தால், படிப்பை கொடுத்தால், பட்டத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவரை சிறப்பித்து விட்டான? வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. அவருடைய கல்வியில் அல்லாஹ் 100ஐ கொடுத்தால் அது அவருக்கு தெரியும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், சாதாரணமா ஒரு கூட்டம் தியாரில் இருந்து வெளியே போய் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள சிக்கிட்டாங்க. அவர்கள் எதுக்காக சிக்கிறாங்க? ஷிர்க் இல்லை, தப்பு, பிதாத்து கூடாதுன்றாங்க. உடனே ஊரே சேர்ந்து விரட்டிட்டு எல்லாம் பண்றாங்க, அடிக்கிறார்கள், உதைச்சிட்டாங்க. நல்ல புடியமார்கள், நல்ல படிச்சு பட்டம் பெறக்கூடிய புடியமார்கள் எங்கேயோ ஒரு காட்டுல போய் ஒளிஞ்சிருக்கிறான். என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? தேவையா? வாழ்க்கையில தேவையா? இதை விட ஊருக்குள்ள இருந்து சத்தம் இல்லாம இருந்து ஏதோ படிச்சு பட்டம் பெற்று குடும்பத்தை பார்க்கலாம் தானே. ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த ஆலிம்களுக்கும் பாடம் நடத்தினான். இமாம் இப்னு தைமியாவுக்கு பாடம் நடத்தினான்.
பெரிய பெரிய அல்லாமாக்களுக்கு பாடம் நடத்துறான். யார் தெரியுமா பாடத்தில் கருப்பொருள்? யாரு? சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம். அவர்கள் இளைஞர்கள். இஜாஸா இல்லை, தஜ்வீத் தெரியாது, ஹிஃபுல் தெரியாது. அவர்களுக்கு என்ன? ஒண்ணுமே அல்லாஹ் சொல்லவில்லை. எங்க படித்தார்கள்? என்ன பல்கலைக்கழகம்? ஒண்ணுமே இல்லை. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் தன்னுடைய ரப்பை நம்பினார்கள், அந்த நேர்வழியிலே நின்றார்கள். அவர்களுக்கு எதிராக போராட்டம் கிளம்பியது, அவர்கள் குகையிலே தங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை சிறப்பித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் போட்ட கண்ணாடி வேறு, மற்றவர்கள் போடுகிற கண்ணாடி வேறு. அந்த கண் கொண்டு பார்ப்பதாக இருந்தால் நாம் முஸ்லிமாக வாழ வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது துனியா, இது துனியா, இது ஆகிரா அல்ல, இது ஜன்னா அல்ல, இது சொர்க்கம் அல்ல. இது துனியாவை துனியா மாறி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஒட்டுமொத்த சகோதரர்களும் பாமசிகளில் விற்கிறார்கள். பாமசிகளில் டேப்லெட் என்ற பெயரிலே பேசினால் மிரட்டல் கோல் வருமாம், பேசினால் பிரச்சனை வருமாம். அப்படியெல்லாம் சொல்பவர்கள் ஆஜி ஆராம், பள்ளிவாசல் நிர்வாகிகளை கேவலம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்கு இந்த கேவலமான பிறவிகளை எடுத்து முன்னாடி நிப்பாட்டிருக்கிறீர்களே, இந்த உம்மத்து எந்த நிலைமையில் போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் துனியாவை முஸ்லிம்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள், ஆகிராவை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் நான் துவங்கினேன், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த கௌரவமும் இந்த கண்ணியமும் அல்ல வாழ்க்கை, ரப்புல் ஆலமுடைய நேர்வழி. அல்லாஹ் யாருடைய கல்புக்கு அந்த நேரான வெளிச்சத்தை காட்டுகிறான், வல்லாஹி அல்லாஹ் நேசித்து விட்டான். அல்லாஹ் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசித்தால், இந்த உலகம் சேர்ந்து நேசித்தாலும் அந்த உணர்வை இந்த கல்பு பெறாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்து விட்டால், இந்த உலகமே சேர்ந்து உங்களை நேசித்தாலும் அந்த பாசம் உங்களை உணர முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நன்றாக படித்து கொடுக்க வேண்டிய இந்த பாடம் தவறுதனால் தான் முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு வங்கிகளுக்கு போய் பின்னாடி நிற்கிறார்கள். வட்டியிலே தைரியமாக கை கலப்பு செய்கிறார்கள், வட்டியிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். ஏன்? நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் பாருங்கள். ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம், எங்கள் கடைகளை எல்லாம் பூட்டினோம், அடைத்தோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதுக்கு மட்டும் எங்களுக்கு தந்த கௌரவத்தை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், நான் பார்க்கிறேன் மாற்றுமத அன்பர்கள் அண்மையில் பார்க்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்கள் கொழும்பில், அதாவது மிக கஷ்டப்பட்டு அந்நிய மத பெண்கள் உழைப்பதற்கு ரிஸ்க்குக்காக வெளியிலே இறங்கியிருக்கிறார்கள். வெயிலிலே ஒவ்வொரு வேலைகள் செய்கிறார்கள், ஒவ்வொரு ஜாதி வேலைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தை கொஞ்சம் பாருங்கள். ஆண்கள் வெளியே இறங்கி வீட்டில் பெண்களை வைத்து, மனைவிமார்களை வைத்து, பிள்ளைகளை வைத்து விட்டு ஒரு ஆண் வெளியிலே இறங்குறான். ஒரே ஒரு ஜும்மா அல்லாஹ் என்ன சொன்னான்? இதா நூதி அலி ஸலா மியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், விரைந்து வாங்க, நடந்து வேகமா வாங்க. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்கு வேகமாக வாங்க. வதருல் பை என்கிறான் அல்லாஹ், வதரு திஜாரான் அல்லாஹ் சொல்லவில்லை, பிஸ்னஸை நிப்பாட்டுங்கள் என்று சொல்லவில்லை. வதருல் பை, பையை நிப்பாட்டுங்கள். பை என்றால் இப்ப எண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப 1 லட்சம் கேஷ், 1 லட்சம் சாமானத்தை போட்டு இப்ப கொடுப்பீங்க. வதருல் பை, அல்லாஹ் கூப்பிட்டு விட்டான 1 லட்சத்து பக்கத்தில் பிறகு வியாபாரம். கொழும்பு பஜாரில் கோடி கோடியாக புழங்கும், இலங்கையிலே ஆகக்கூடிய சல்லி பழங்கக்கூடிய இடம் கொழும்பு பஜார் இதயம். ஒரு நாளைக்கு பல்லாயிரம் கோடிகள் பெறணும் ஒவ்வொரு கடையாக. ஆயிதானூதி அலி ஸலாத்தி மியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை, பையை நிப்பாட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிப்பாட்டி எத்தனை லட்சத்துக்கு பில் போட்டாலும் பேனாவை கீழே வை, இதுக்கு பிறகு கடையை போட்டுரும், பிறகு வந்தால் இல்லைன்னா வேற ஒருத்தட்ட வாங்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹைருர் ராஜிகீன், அவன் ரிஸ்க் அளிப்பவள் சிறந்தவன். இந்த உம்மத்துக்கு எப்படிப்பட்ட சிறப்பான ரிஸ்க்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டில் உள்ள தங்கச்சி வெளியே போறா, வெயிலில் காயிறா. மாற்றுமத அன்பர்களுக்கு தாத்தா வெளியே போறா, வெயிலில் காயிறா. உம்மா போகிறான், எல்லோரும் வேலை முடிஞ்சு இந்த ட்ரெயின்கள்ல போவாங்க. அவங்க சேர்த்தது என்ன இந்த துனியாவில்? வல்லாஹி ஒன்றும் இல்லை. அவர்கள் சேர்த்தது என்ன? அவருடைய குழந்தைகளை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாட்களையும் மூக்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் படித்து தாய் தகப்பனை பார்க்கவில்லை. எல்டர்ஸ் ஹோம் என்று கொண்டு போய் போட்டார்கள், ஃபியூனரல் ஹவுஸ் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். பெத்த தாய்க்கு சரியான கடமையை செய்ய தெரியவில்லை. அவர்கள் இந்த துனியாவில் எதுவுமே பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஒரு சமூகம் தெளிவாக காட்டுது. ஜும்மாவுடைய தினத்தில் நாம் விட்டதுக்காக வேண்டி எங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் போதாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை நிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள். மாடி வீடு கட்டுவதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி,
பெரிய வாகனங்கள் எடுப்பதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி. சஜதாவிலே விழுந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள், சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன், உங்க குழந்தைகள் என்னுடைய பிள்ளை உட்பட நாம் எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? பிள்ளையை பெற்றெடுத்தோன்னு இந்த பொசிஷன், அந்த பொசிஷன், இந்த டிகிரி, அது இந்த மெடிக்கல் காலேஜ், அது இயல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அதாவது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லம, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பவர். எத்தனை பேர் உங்க புள்ள குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று பிறந்த உடனே நினைச்சு பார்த்தீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா எங்களை கவர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வேகமா வந்தார்கள். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், மிம்பரிலே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவுலஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சூழ உட்கார்ந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் திடீரென்று வந்து உட்கார்ந்து விட்டு பயானை தொடங்கினார்கள். பெரிய பயான் அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் உங்கள் விஷயத்தில் என்றார்கள். என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு துனியாவை திறந்து தருவான், வஸீனத்தஹா, அவருடைய அலங்காரங்களை திறந்து தந்து விடுவான். வத்தகு துனியா வத்தகு நிசா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பயானை முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சிறுசில இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இந்த துனியா நாம் வாழ வந்த இடம் அல்ல, நாம் போக வந்த இடம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்தது என்றால், கிறிஸ்தவர்களுடைய கண்ணாடியை நீங்கள் போட்டால், ஒரு பெரியவர் பெரிய வீடு கட்டி 4 கார் வைத்திருந்தால் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் இறைவன் கர்த்தர் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று. வல்லாஹி முஸ்லிம்கள் அதை சொல்லவே மாட்டார்கள், சொல்லவே மாட்டார்கள். அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் கோவமா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோவமா? பெருமானுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை, யூசுப் நபியுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை. அவர் அழகான பிள்ளை, அந்த பிள்ளை பெற்றெடுத்த உடனேயே கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. வாப்பா இல்ல, உம்மா இல்லாத வாழ்க்கை, எங்கெங்கயோ கைமாறி போகிறார். அவரோட அல்லாஹ் கோவமா? ரசூலுல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிறிஸ்தவர்களுடைய அடுத்த கண்ணாடி என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், சொல்லுவார்கள் இந்த பிரச்சனையை முடித்தால் என் மனசு அமைதியாகிவிடும், இத்தனை கோடி அடைந்தால் என் மனசு அமைதியாகிடும். அல்லாஹ் கடுமையாக ஏசுகிறான் திருக்குர்ஆனில். என்ன? அல்ஹாக்கு முத்த அலா வைலுல் லிக்குல்லி உமதத்தில் உமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லாஹ் கேட்கிறான், அதாவது புறம் பேசிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு திரியக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றான் அல்லாஹ். அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, சொத்தை சேர்த்து எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் என்றாங்க? சல்லி என்றது இஸ்லாம் தடை என்று சொல்லல. என்ன எண்ணிக்கை தெரியுமா? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த சொத்து நிரந்தரம், எனக்கு நோய் வந்தா இது பாதுகாக்கும், என் குடும்பம் எங்கேயாவது விழுந்தா இது பாதுகாக்கும். முஸ்லீம் வாப்பாமார்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள், எங்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வீடு அந்த வாசல் அந்த காணி இது எல்லாம் கொடுத்துட்டோம், எங்களுக்கு கிடைக்காததை எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னேன், வல்லாஹி என்னுடைய பிள்ளையும் உங்க பிள்ளையும் பெரிய பிரச்சனையில் விட்டு விட்டு போகிறோம். என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜமான் என்னுடைய பிள்ளையை நான் அழகாக வளர்த்து வருகிறேன் என்று வைங்கள், உங்க பிள்ளையை வளர்க்கிறோம். எப்படிப்பட்ட ஜமான்? திரும்பினால் ஜினா, திரும்பினால் போதை, முன்னாடி ஜினா பின்னாடி ஜினா. என்ன சொத்தை கொடுத்து என்ன அர்த்தம்? எது எங்க சந்ததியுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள்? இஸ்லாம் என்ன சொல்லுது? நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்கிறேன். கண்ணாடி போடுறாங்க, கிறிஸ்தவருடைய கண்ணாடி, அதனால் தான் எல்லாம் தப்பாகவே வழங்குது, எல்லாமே வேற மாதிரியே வழங்க ஆரம்பிக்குது. குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டியது எது? குழந்தைகளுடைய எத்தனை பேர் குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய இல்மை கொடுத்தார்கள்? குர்ஆனுடைய இல்மை இதை விட சிறப்பான இல்மை இந்த பூமியில் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய தொடக்கத்தை கொஞ்சம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னேன், பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு இது கிடைத்தால் முடிவு நினைச்சா அது இஸ்லாம் இல்லை, அது இஸ்லாம் இல்லை. அல்லாஹ் சொன்ன கல்லா, இல்லவே இல்லை என்கிறான் அல்லாஹ். எவன் சொத்தை எண்ணிட்டே இருக்கிறான் இல்லை, லயும்பதன்னஹு ஃபில் உத்தமா,
நரகத்தில் கொண்டு போய் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தூக்கி வீசுவோம் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு கோபம் அல்லாஹ்வுக்கு. நீ பொருளாதாரத்தை நம்பினா அல்லாஹ்வை நம்பலையா? இந்த வீடு இருக்குது, இவ்வளவு பேங்க்ல இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை? நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. பேங்க் அக்கவுண்ட் சல்லியிலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலையும் நம்பிக்கை வைத்தால் அது ஈமான் அல்ல. ரப்புல் இஸ்ஸத் முயற்சி எடுக்கணும், துனியாவில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பரக்கத்தை உண்டாக்க போதுமானவன், அவன் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஆச்சரியமாக அந்த பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். இதுதான் மோமின்களுடைய நம்பிக்கை. பணத்தை எண்ணி அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து இதனால் உலகத்தை பேலன்ஸ் பண்ணுவோர் மற்ற சமுதாயம். நாங்கள் அப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. அடுத்த பிரச்சனை, இந்த உலக வாழ்க்கையில சின்னத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும். மற்றவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள். இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள். இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள். போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது. அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது. இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி, ஒரு 10 கோடி என்று சொன்னார்கள். 10 கோடியை சேர்ப்போம் என்று காலை மாலையில் இறைவனை மறந்து உழைத்தார்கள். எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டால் புல்ல ஐசியூவில் மூச்சை இழுக்குது என்று சொன்னார்கள். ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை. வாழ்க்கையிலே பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நாளும் ஓயாது. வாழ்க்கையில் ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம். உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரச்சனை கூடினால், ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான். இது முஸ்லிம்களுக்குரிய பாடம். நீங்கள் போய் கால்குலேட்டரில் அடிச்சு பார்த்தது சிறப்பிச்சதாக வராது. என்ன வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு பக்கம் தஹஜ்ஜுக்கு எழும்புறாரு, பிரச்சனை கூடுது, அல்லாஹ் சிறப்பிக்கிறானாம். வல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி. இஸ்லாம் சொல்லுகிற பாடம். என்ன பாடம்? ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள், வாப்பா இல்லை. வாப்பாவுடைய உருவத்தை கொஞ்சமாவது ரசூலுல்லாஹ் பார்த்தது பெரியப்பாவுடைய முகத்தில், அபூ தாலிபுடைய முகத்தில். அவர் நேசமாக ரசூலுல்லாவை பாதுகாத்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. 6 வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில், தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாஹ்வுடைய தாயை எடுத்து விட்டார். ரசூலுல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை தாய் இல்லை, வாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளையாடுவதற்கு தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பி யாருமே ரசூலுல்லாவுக்கு இல்லை. ரசூலுல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு அவங்க உம்மாவால் முடியவில்லை. அலிமத்து ஸஅதியா வந்தார்கள், ரசூலுல்லாவை கையில் எடுத்து விட்டு எவ்வளோ என்று கேட்டால் கணக்கு பத்தாது என்று கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகிறேன். இதுதான் முஸ்லீமுடைய வாழ்க்கையுடைய முடிவு. இது பாடங்களை அல்லாஹ் நடத்துகிறான். எங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். கடைசி பாடம் நாம் வெற்றி கொண்டால் ஒவ்வொரு பாடமும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு என்று பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும். எவ்வளவுக்கு பிரச்சனை முத்துதோ அந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்று தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் கடைசியாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக தருவான். ஒவ்வொன்றாக திருப்பி கேட்பான். கடைசியாக ரூஹை கேட்பான். கொடுத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இதுதான் பாடம். முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தருவான், திரும்ப கேட்டு விடுவான். கேட்கிற நேரம் கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் அல்லாஹ் ஜன்னாவை கொடுப்பான், இல்லை என்றால் நெருப்பை கொடுத்து விடுவான் அல்லாஹ். இதுதான் பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு வந்து அந்த குழந்தையை விலை கேட்டார்கள். விலை சின்ன விலை. அலிமத்து ஸஅதியா வரலாறை பெறட்டுங்கள், கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். திரும்ப அதாவது கிராமத்திலிருந்து வருவாங்க. வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கண்டா, அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல, அவங்களோட வந்து எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிட்டு அவங்க கணவனோட அலிமத்து ஸஅதியா வந்து இருந்தாங்க. கேட்குறாங்க, எடுப்போமா இந்த பிள்ளைய? என்ன செய்ய, விலை பத்தாது, எடுப்போமா? பரவாயில்லை, எடுப்போம் என்று எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை எடுத்துட்டு பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு பால் கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். முதல் தடவை வேண்டாம் என்றார்கள், பின்னாடி வந்து திரும்ப எடுத்தார்கள். உம்மா இல்லை, வாப்பா இல்லை, நானா இல்லை, தாத்தா இல்லை, தங்கச்சி இல்லை, தம்பி இல்லை. இந்த உலகத்தில் எந்த உறவும் இல்லாத ரசூலுல்லாவை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி இல்லை. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையுடைய புரிதல் சரியாக இருக்க வேண்டும். எது இஸ்லாம், அல்லாஹ் எதை சிறப்பித்தான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு 25 ஆகிறது. 40 வயசு ஒருவரை திருமணம் முடித்தார்கள். ஏன்? ஒரு கண்ணி இல்லையா? அல்லாஹ் அதிலும் அப்படி வைத்தான். மிக பெரும் செல்வத்தை அல்லாஹ் 1 நைட்டில் கொடுத்தான். ஒரு ராத்திரியில் ரசூலுல்லாஹ் பெரும் செல்வந்தர் ஆனார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்டான். செல்வத்தை தாங்கள் என்று அல்லாஹ் கேட்டான். ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு 6 பிள்ளைகள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 6 பிள்ளைகள் கிடைத்தது. ஆமுல் ஹுஸ்ன், கவலையான ஆண்டு என்று ஒரு ஆண்டு இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன ஆண்டு தெரியுமா? அந்த ஆண்டு பெருமானுக்கு 3 அட்டாக் வந்த ஆண்டு. ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தது, 2வது அபூ தாலிப் மரணித்தது, 3வது தாயிஃபில் அடித்தது. எல்லாமே அந்த ஆண்டில் நடந்தது. அல்லாஹ் ஒன்று முடிய வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹதீஜா அம்மா மரணித்து விட்டார்கள். 6 பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள். எப்படி இருக்கும் ஒரு வாப்பாவுக்கு உம்மா இல்லாட்? நான் சொல்லுவதை வரலாறாக பார்க்காதீர்கள். என்னுடைய தலைவருடைய வீட்டில் நடந்தது. உங்களுக்கு இது நடந்தால் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். துனியா என்னென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 6 பிள்ளைகள் சின்ன சின்ன வயதிலே உள்ள பிள்ளைகள். அதிலும் பல பிள்ளைகள் மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெளியில் போனால் அபூ தாலிப் இறந்து விட்டார். வெளியிலே பாதுகாப்புக்கு நின்றவர் தாயிஃபுக்கு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் கவலையான நாள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு சொன்னார்கள். ஆயிஷா நாய், யா ரசூலுல்லாஹ், யௌம உஹத், உஹதுடைய நாள் தானே யா ரசூலுல்லாஹ், பல் உடைந்து ரத்தம் போச்சே நெத்தியாலே. இல்லையா ஆயிஷா என்றார். இல்லையா ஆயிஷா, நான் தாயிஃபுக்கு போனேன் ஆயிஷா, இஸ்லாத்தை சொல்ல போனேன். கல்லை கொடுத்தார்கள் சின்ன பிள்ளை கையிலே, அடித்தார். நான் ஓடோடி வந்தேன் ஆயிஷா, நான் மயங்கி விழுந்து விட்டேன். சின்ன பிள்ளைகளை வைத்து ஒரு பைத்தியக்காரராக ஒரு மனிதரை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஒரு பெரிய படித்தவர், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், வீடு வீடாக தட்டி அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவது உண்மை, ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லோரும் பைத்தியம் என்று சொல்றார். வாழ தெரியாதவன், பழக்க தெரியாதவன், என்ன வாழ்க்கை? நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு முஸ்லிம் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கூடாரங்களுக்கு போறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்தவர்களுக்கு போய் சொன்னார்கள், நான் பைத்தியம் இல்லை, எல்லோரும் எனக்கு பைத்தியம் என்கிறார்கள், நான் நபி, ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை சொன்னார்கள். இதை பார்த்தால் உலகம் வேற கண் கொண்டு பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முஸ்லிம்களுடைய பார்வை? எது முஸ்லிம்களுடைய பார்வை? இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் இழந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்ததாக ஒரு வாப்பா ஒரு குழந்தை இழந்தால் கூட அவருக்கு எவ்வளவு மனசு வெறுமையாகிவிடும். ரசூலுல்லாஹ் 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவித்தார். அதாவது ஒரே ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர அவங்க பெத்தெடுத்த 6 பிள்ளைகள், மொத்தம் 7 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் கபரிலே வைத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சிச்சு. ஒரு பிள்ளை சின்னது, ஒரு பிள்ளை 1.5 வயசு கை குழந்தை. இப்ராஹிம் என்று பெயர் வைத்த குழந்தை இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்று சொன்னார்கள். 1.5 வயதில் அல்லாஹ் எடுத்து விட்டான். 18 மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரிலே கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வைத்து ஒவ்வொரு இரவும் அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா, தூரமானார்களா? அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா, தூரமானார்களா? எது முஸ்லிம்களுடைய பார்வை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முஸ்லிம்கள் பார்க்க வேண்டிய பார்வை? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விட ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். குழந்தைகள் ஒவ்வொன்றாக கபரிலே வைத்தால், உங்க பிள்ளை உங்களுக்கு செல்லமாக பேசுற ஒரே ஒரு பிள்ளையை கொண்டு போய் கபரிலே வைத்து நீங்கள் தொழுதால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே தலை கண்ணு மேலையும் கீழையும் கால் நடுங்குது, ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குழந்தைகளாக வைத்து அடக்கம் செய்தார்கள். அல்லாஹ்வோடு கோவித்தார்களா? இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டார். எல்லாமுடைய மதீனா தன்னுடைய காபத்துல்லா, இன்றைக்கும் காபத்துல்லாவுக்கு போனவர்கள் திரும்ப போகணும் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்தை தவாஃப் செய்யணும் என்பார்கள். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? மக்காவை விட்டு போங்கள் என்றான். ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தார். மக்கா உன்னை விட்டு பிரிய முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்கிற மாதிரி உங்க ஊரை விட்டே அல்லாஹ் போக சொன்னான். நீங்கள் செய்த வீடு, நீங்கள் சேகரித்த சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறுமையாக நீங்கள் போக வேண்டியிருந்தால் அது எப்படிப்பட்ட சோதனை? பெருமானார் வெறும் கையோடு போறார்கள். இந்த உலகத்தில் மற்றவரிடம் சொன்னால் தேவையா இது என்ன முட்டாள்தனம்? அவர்கள் கேட்டார்கள் தானே, குறைஷிகள் என்ன வேண்டும் தருகிறோம் என்று கேட்க வேண்டியதுதானே. வல்லாஹி முஸ்லிம்களுடைய பார்வை அது அல்ல மூமின்களே, அது அல்ல எங்களுடைய பார்வை. அது கிறிஸ்தவர்களுடைய பார்வை, அது யகூதிகளுடைய பார்வை, அது மஜூசிகளுடைய பார்வை, அது மற்றவர்களுடைய பார்வை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்கு எதை ஊட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான் மகன் என்று சொல்ல வேண்டும். இந்த துனியாவை தந்து விட்டு திரும்ப கேட்பான். உன் உயிரை அல்லாஹ் கடைசியில் கேட்பான். நீ அத்தனையும் கொடுக்க தயாராக வேண்டும். இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால் இவ்வளவு கொக்கேன்கள் எங்கள் சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார். இவ்வளவு ஹெரோயின்களுக்கு மூல காரணமாக எங்க சமுதாயம் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் போய் பாருங்கள். அதோடு முடிந்து விட்டதா? மதீனாவுக்கு போனால் ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுக்கு பதவி வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் வந்த சீருக்கு
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை நிப்பாட்டி வைத்து கேவலமாக பேசினார். ஒரு கணவனுக்கு அடுத்தது தாங்க முடியாது. உங்க மனைவி விபச்சாரம் செய்து விட்டால் என்றால் 1 மாதம் வகி தடைப்பட்டு இருந்தது. 1 மாதமாக ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு இருந்தார்கள். ஆயிஷா என்ன செய்தார்கள்? ஆயிஷா எப்படி, என் மனைவி எப்படி, என் மனைவி எப்படி, எல்லோரிடம் ரசூலுல்லாஹ் போய் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வரவில்லை. அடுத்த பிரச்சனை என்ன? எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு மனைவியோடு போய் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை, முடிவுக்கு வரும் வரைக்கும் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் ஒரு முஃமின் உண்மையாக எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில் ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு நெருங்கினால், அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை உங்களுக்கு தந்தானோ அதை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிவு இருக்கு என்று சொல்லி இந்த உலகத்தில் எல்லாத்தை விட எங்களுக்கு தெரியும் என்று நினைத்தால் அது முஸ்லிம்களுடைய பார்வை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், கஹஃப் குவைவாசிகள் அவங்க எத்தனை வருஷம் குவையில் இருந்தாங்க? குல் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம், நபியே போய் சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கு தான் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் 7 மண்டா சூரத்துல் கஹ்ஃப்ல எனக்கு எடுத்து காட்டுங்க. எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க? குல் அஅலமு பிஇத்தத்தி குல் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம், சொல்லுங்கள் நபியே போய் சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கு தான் எண்ணிக்கை தெரியும். அல்லாஹ் சொல்லவும் இல்லை. 300 வருஷமா 1000 வருஷமா சொல்லல. அது தேவையில்லை, உங்களுக்கு அது தேவையில்லை. அது எனக்கு மட்டுமே தெரியும் என்கிறான் அல்லாஹ், இவர்களுக்கு தெரியாது என்கிறான். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. வல்லாஹு அலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறியாதவர். இதுதான் பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பாடத்தை படிக்கக்கூடியவனாக என்னை உங்களையும் ஆக்கி அருள்புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உன்னை தடுத்து விட்டால் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் உன்னை தந்தால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வது தான் மூமினுடைய பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு, இந்த 6ஆம் ஆண்டு நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ் திடீரென்று ஒரு கனவு காண்கிறார்கள். இப்போ தான் அவதூறு சம்பவம் முடிந்து விட்டது, எல்லோரும் அமர்கலமாக இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அல்லாஹ் கனவை கொடுக்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய கனவு. 6 வருடம் ஊரை விட்டு வந்து, மக்காவை விட்டு வந்து 6 வருடத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க, காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியது. மக்களுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மக்களே இஹ்ராம் உடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்ய போவோம் என்றார்கள். ஜுல்ஹுலைஃபாவிலே வைத்து ஒருவருக்கு பிள்ளை கிடைக்கிறது. யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய என்று கேட்டார்கள். குளித்து விட்டு நீங்களும் இஹ்ராம் அணியுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எல்லோரோடும் போனார்கள். கிட்டத்தட்ட 9 நாள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். சாதாரணமாக நானும் நீங்களும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இல்லை. இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். பாருங்கள், இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். 9 நாட்கள் தூரம் மக்காவுக்கு போகணும். அந்த பாலைவனத்தில் பிரயாணம் செய்வது என்பது கொஞ்ச நெஞ்சமாக இல்லை. சாதாரணமாக விசா எடுத்து ஏர் கண்டிஷன் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் போய் சவுதி கவர்மெண்ட் இல்லை உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எப்படி கோபம் வரும்? அல்லாஹ் என்ன பாடம் படித்து கொடுக்கிறான் தெரியுமா? நபி கனவு கண்டிருக்கிறார்கள். போன உடனே ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள போவதற்கு ஒரு அல்பாண்ட் ஒட்டகம் பயன்படுத்துவார்கள். வெளியில் போவ கஸ்வாண்ட் ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவார்கள். கஸ்வா குந்தி விட்டது. சஹாபாக்கள் வந்து கூச்சம் காட்டி எழுப்ப பார்க்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், உங்க கஸ்வா பிடிவாதம் பிடிக்குது, யார் ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, என் கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை. ரப்புல் கஅபா, கஅபாவுடைய ரப்பு எப்படி யானைப்படை நிப்பாட்டினானோ நாங்கள் உம்ரா செய்வதை அவன் தடுத்து விட்டான் என்றார் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 9 நாட் பிரயாண தூரம், 1500 நபர்கள். நான் சொன்னேன், ஜுல்ஹுலைஃபாவிலே ஒரு பெண்ணை ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருந்தால் நான் எப்படி யார் ரசூலுல்லாஹ் குளித்து விட்டு வாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பிறகு பார்ப்போம் என்றாங்க. அப்படி குழந்தை கிடைத்த பெண்ணு வருவதற்குரிய ஹதீஸ் இருக்குது. இப்படியெல்லாம் வந்தால் 1500 பேர். கஸ்வான் என்றது வேற எதுவுமே நடக்கல. கஸ்வான் என்றது உதைபியாவிலே சனியத்துல் முராரிலே நின்று விட்டது. என்ன சொன்னால் ரசூலுல்லாஹ் விடுங்கள் என்றார்கள். ரப்புல் கஅபா, கஅபாவுடைய ரப்பு எதை நிப்பாட்டினானோ தடுத்தானோ யானைப்படி, அவன் எங்களை தடுத்து விட்டான். உமர் பின் கத்தாப் வந்தார்.
அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொஞ்சம் காரமாக பேசினார். பிற்காலத்திலே தேம்பி தேம்பி அழுதார் இதை நினைத்து. என்ன சொன்னார்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையான நபிதானே என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் நஅம் என்றார்கள். அமைதியாக ஆமா என்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே இஹ்ராம் கட்டுங்கள் என்றீர்கள், தவாப் செய்வதற்கு வர சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ், இப்பொழுது ஏன் வேணாம் என்றீர்கள்? எங்கள் கை ஓங்கி இருக்கிறது யா ரசூலல்லாஹ், குறைஷிகள் தோத்து விட்டார்கள், இப்பொழுது அப்ப பயந்தால் பரவாயில்லை, இவ்வளவு தூரம் வந்து எட்டினால் காபத்துல்லா, இதுக்கு மேல் ஏன் யா ரசூலல்லாஹ் தடை? அல்லாஹ் தடுத்து விட்டார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை கேட்டார். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், நீங்கள் உண்மையான நபியா? ஆமென்றார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ் எங்கள் கை ஓங்கின நேரம் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படித்தான் என்றார்கள். கடைசியாக ஒன்று கேட்டார்கள், நீங்கள் தானே யா ரசூலல்லாஹ் காபாவை தவாப் செய்வோம் வாருங்கள் என்று கூப்பிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டால், உமர் இந்த வருஷம் என்று சொன்னேன் என்று கேட்டார்கள். தவாப் செய்வது என்று சொன்னேன் நான், இந்த ஆண்டு என்று சொன்னேனா உமர் என்றார். அவர்களுக்கு மனம் பதறியது. வெளியில் போய் அபூபக்கரிடம் இப்படியே கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பதில் கொடுத்தார்களோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதே பதில் கொடுத்தார்கள். மக்கள் எல்லாம் நிற்கிற நேரம் மஷூரா என்ன செய்வது? சாதாரணமாக 5 பேர் இருந்து ரிஜெக்ட் பண்ணினா ஏர்போர்ட்டில் எது எங்களுடைய ஈமான்? 1500 பேர் யாரும் சண்டை பிடிக்க வரவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் வகையிலே குறைஷிகள் எதை என்னிடம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த மண்ணுக்குரிய புனிதம் ஒரு ரத்தம் வடியக்கூடாது, ஒரு ரத்தம் வடியக்கூடாது. ஃபத்ஹு மக்கால ஒரு துளி ரத்தம் வடியல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றார்கள். குறைஷிகள் ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். ஒப்பந்தம் செய்தால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, திரும்பி விட்டார்கள். அல்லாஹ் என்ன வகை அறிவித்தான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே தெளிவான வெற்றி, ஃபத்ஹம் முபீனா. ஃபத்ஹு மக்கா கூட இப்படி ஒரு ஆயத்து வரல. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தோம் நபி, தெளிவான வெற்றி. 1500 பேரும் தலையை குனிந்தார்கள். ரசூலுல்லாஹ் தலையை வலித்தார்கள். எல்லோரும் தலையை வலித்தார்கள். போனார்கள், தலைமைத்துவ கட்டுப்பாடை பார்த்தார்கள். ஷமிஅனா வ அத்தஅனா, 2 ஆண்டுகளில் முழு மக்காவையும் அல்லாஹ் கொடுத்தான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லறி, அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்கள் அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்களாக இருந்தால் நாங்களும் குஃப்ரிலே போய்விட்டோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறிய மாட்டோம். அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்கும்? வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தடுத்தால் பொறுமையோட போங்கள், அல்லாஹ் தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வ லா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பதற்கு எவனும் இல்லை யா அல்லாஹ். இது முஸ்லிம்களுடைய ஒரே கோஷம். தொழுகைக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுடைய வாழ்க்கை அல்ல. ஜன்னா ஜன்னா. ரசூலுல்லாஹ் யார்? அதாவது ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருப்பார்கள். தஹஜ்ஜத்துக்காக ரசூலுல்லாஹ் எழும்புவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று ஸஹாபாக்கள் இருப்பார்கள். சில மனிதர்கள் இருந்தால், கான யஹ்தமுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஆளா, ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளா இருந்தார். ராத்திரி அஹ்லு சுஃபா 70 பேர் ஒரே ஒரு துண்டு புடவையை போட்டால் வேற புடவை இல்லை, சாப்பிட வழி இல்லை, ஒன்றுமே இல்லை இந்த துனியாவில். எல்லாத்தையும் விட்டுட்டு பனு அஸ்லமியை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்ட உடனே அவர் மதீனா விட்டு போகலை. யார சொல்லலாம்? உங்களோட இருக்கிறேன் யார சொல்லலாம், உங்களோட இருக்கிறேன் யார சொல்லலாம். அதான் கல்பு ரசூலுல்லாவை நேசித்தால். உங்களுக்கு தெரியும், முகதிலே ஒரு பெண் ஓடி வந்தால் கேட்டு சொன்னார்கள், உங்கள் கணவர் மௌத்து இன்னால் இல்லா ரசூலுல்லாவுக்கு எப்படி, உங்கள் வாப்பா மௌத்து இன்னால் இல்லா ரசூலுல்லாவுக்கு எப்படி, உங்கள் புள்ள மௌத்து இன்னாலில் ரசூலுல்லாவுக்கு எப்படி. ரசூலுல்லாஹ் ராகத்தாக நிற்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? குல்லு முசீபத்துன், எல்லா முசீபத்தும் என்னிடமிருந்து அந்த செய்தியை கேட்ட பிறகு போய்விட்டது. என்னுடைய தூதர், என்னுடைய நபி உயிரோடு இருக்கிறார்களா? இது ஜஸீரத்துல் அரபுடைய ஈமான், இது மதீனாவுடைய ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எழும்பினால் அந்த எலும்பு வரைக்கும் இவர் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அஹ்லு சுஃபா, ஒன்றுமே இல்லாதவர் எழும்பி வந்து, யா ரசூலல்லாஹ், வுது செய்வதற்கு தண்ணி. எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், எல்லா நேரம் உதவி செய்வார்கள். நடு ஜாமத்தில் ரசூலுல்லாஹ் எழும்பும் வரைக்கும் இருந்து தண்ணி, யா ரசூலல்லாஹ். எப்படிப்பட்ட ஹிதுமத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நேசம் இருந்திருந்தால். அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அஸ்லமி குலத்தைச் சேர்ந்தவர், மதீனாவை விட்டவர் போகவும் இல்லை.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் செல்னி. ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த செய்தியை பார்க்கலாம். கேளுங்கள் கஅப், என்ன வேணுமோ கேளுங்கள். என்ன கேட்கலாம்? யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு துண்டு புடவை, ஈச்சப்பழத்தை திண்டா மற்றது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு இல்லை, எதையாவது கேட்கலாமா இல்லையா? என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு இப்படி இருக்கணும் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் வேண்டாம். அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளப்பா, வேற எதையாவது கேளு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் அவர்? அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான். மூமின்களை இதை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? பொழைக்க தெரியாதவர், வாழ தெரியாதவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு அது வாழ்க்கை யா ரசூலல்லாஹ், ஜன்னா, அந்த சுவர்க்கத்திலே நீரால் அந்த ஆறுகள் ஓடுகிற நேரம் அங்கே அமர்கலமாக உங்களோடு அமர்ந்து என்னுடைய ரப்பை பார்த்து கொண்டு நான் பேச வேண்டும் என்பது ஹவா என்றால் இது மூமினுடைய கல்வியில் வாழ வேண்டிய வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.